வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இந்த வீடியோவில் ஜான் கீட்ஸ் எழுதின ஆன் த கிராஸ்ஹப்பர் அண்ட் கிரிக்கெட் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சானட். இது அவர் 1816 ஒரு சானட் காம்படிஷனுக்காக அவர் ஃப்ரெண்டு லேஹாட்டோட அவர் போய் அதை ப்ரெசென்ட் பண்ணார். பின்னாடி அவரோட முதல் கலெக்ஷனோட போயம்ஸ் இது வெளியிட்டது 1817. இந்த போமை அவர் பப்ளிஷ் பண்ணார். இது எப்படின்னா, கிராஸ்ஹப்பரும் தெரியும், கிரிக்கெட்டும் தெரியும். இந்த ரெண்டுமே எப்படி இந்த பூமி இன்னும் உயிரோடு தான் இருக்குது அப்படின்றத அறிவிச்சுக்கிட்டே இருக்குது. எப்படி இந்த உலகத்தோட இசை மறைஞ்சிடலை, ஒன்றா தான் இருக்குன்னு அவங்களோட சந்தோஷத்து மூலமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடைவெளியே இருக்காது. அவங்களோட இசை ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். அவங்களோட இசை ஒரு கிராஸ்ஹப்பரோட இசையோ ஒரு கிரிக்கெட்டோட இசையோ இல்லை. அது இந்த பூமியோட இசை, இயற்கையோட இசை, கடவுளுடைய இசை அப்படின்றாரு. ஏன்னா கிராஸ்ஹப்பரும் கிரிக்கெட்டும் இந்த உலகம் இன்னும் ஒரு ஒரு உயிரோட்டத்தோடு தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லுது. அதாவது சம்மரில் பார்த்திங்கன்னா அப்படி அனலாக இருக்கும், வின்டரில் அவ்வளோ குளிரில் நடுக்கமாக இருக்கும். ஆனால் அந்த ரெண்டு சமயங்களையும் சரி, இந்த கிராஸ்ஹப்பரும் சரி கிரிக்கெட்டும் சரி, கிராஸ்ஹப்பர் சம்மர்லேயும் கிரிக்கெட் வின்டர்லேயும் அவங்க அவங்களோட இசையை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த கவிதையில் சொல்கிறாரு. இது ஒரு பெட்ராச்சியன் இட்டாலியன் சானெட்டு. இதோட ரைம் ஸ்கீம் ஏபிபிஏ ஏபிபிஏ சிடிஇ சிடிஇ. அயம்பிக் பென்டாமீட்டர் லைன்ஸ் மொத்த போயம்லேயும் வெளிப்படுது. இதில் முதல்ல வர ஆக்டேட்டில் கிராஸ்ஹப்பரோட சந்தோஷத்தை இவர் இதில் வெளிப்படுத்துகிறாரு. அது சம்மரில் நடக்குது. அதே மாதிரி செஸ்டெட்டில் கிரிக்கெட்டோடைய சாங் எப்படி வின்டர்லலாம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த போயமோட முதல் லைன்லேயே இந்த பூமியோடைய இசை எப்போதும் உயிரோட்டத்தோடு தான் இருக்குது அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அதாவது பாடும் பறவைகள்னு சொல்லக்கூடிய எல்லா பறவைகள் கூட இந்த சம்மர் டைமில் கொஞ்சம் அப்படி களைப்பாகி ஏதாவது ஒரு மரத்தோட நிழலில் அவங்க போய் ஏதாவது ஒரு கிளையில் உட்காந்து ஓய்வெடுப்பாங்க. ஆனால் இந்த பூமியோடைய இயற்கையோட இசை நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுவும் மூளைக்கு மூளை கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த புல்வெளிகளெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது எந்த இசை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த கிராஸ்ஹப்பர் கிட்டேருந்து தான் வந்துட்டுருக்கு. அதாவது மற்றவங்க எல்லாருமே களைப்பானா கூட இந்த பூமியோட இசையை வெளிப்படுத்துகிற அந்த கடமையை தான் ஏற்றுக்கிட்டு, ஏன்னா அந்த கிராஸ்ஹப்பர் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும், அதனால் அந்த இசையை அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கிராஸ்ஹப்பர் எப்போதுமே ஒரு ஃபன் லவ்விங்காக சியர்ஃபுல்லாக தான் சம்மர் முழுக்க இருக்கும். அது எப்போ ரெஸ்ட் எடுக்கும்னா, அந்த ஃபன்னு அதுக்கு டயர்ட் ஆகும்போது தான் அது ஏதாவது ஒரு வீட்ஸில் போய் அப்படியே கொஞ்சம் தங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குமே தவிர, முழுக்க சம்மர் டைமில் கிராஸ்ஹப்பர் அதோட இசையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா திருப்பி அதே தான் சொல்கிறாரு. இந்த பூமியோட இசை உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு. இப்போ இது வின்டர், இப்போ கிராஸ்ஹப்பர் வராது. ஆனால் நமக்கு இசை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இசை எங்கேருந்து வருதுன்னா கிரிக்கெட் கிட்டேருந்து. இந்த குளிரில் அதை என்ன பண்ணோன்னா, ஏதோ ஒரு வீட்டுக்கிட்ட போயிட்டு அங்கே எங்கே கொஞ்சம் கதகதப்பான இடம் இருக்கோ, அது ஒரு ஸ்டவ்வாக இருக்கலாம், இல்லைன்னா குளிர் காயறதுக்காக அவங்க யாராவது கட்டையை ஏற்றி வச்சுருந்தா இருக்கலாம். அங்கே போயிட்டு அது தன்னுடைய இசையை வெளிப்படுத்தும். அதோடைய இசை நிற்கவே நிற்காது. யாராவது ஒருத்தவங்க அப்படியே ஒரு தூக்க கலக்கத்தில் இருக்கும்போது அந்த கிரிக்கெட்டோட சாங் கேட்டாங்கன்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஏதோ ஒரு கிராஸ்ஹப்பர் தான் ஏதோ ஒரு புல்வெளியிலேருந்து சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, இந்த இசையை எழுப்பிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படின்றாரு. அந்த மாதிரி தான் இந்த கிரிக்கெட்டும் சரி கிராஸ்ஹப்பரும் சரி இந்த இயற்கையோடைய இசையை தொடர்ந்து அது எந்த சீசனாக இருந்தாலும் சரி, சம்மராக இருந்தாலும் சரி வின்டராக இருந்தாலும் சரி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது சின்ன இன்செக்டாக தான் இருக்குது, ஆனால் அது எடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பூமியோட இசையை தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டே பூமி உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் எப்படி மனிதர்களுக்கு அவங்களோட பேரை நம்ம கேபிட்டல் லெட்டரில் முதல் எழுத்து எழுதுவோமோ, அவர் இங்கே கிராஸ்ஹப்பரும் கிரிக்கெட்டையும் முதல் எழுத்தில் எழுதி ஜியும் சியும் எழுதிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் அவங்கள பற்றி பேசும்போதும் ஹீ ஹிஸ்ன்னு வெளிப்படுத்தியிருக்காரு. அதனால் அவங்கள பர்சோனிஃபை பண்ணியிருக்காரு. இதில் இவங்க ரெண்டு பேருமே, அதாவது கிராஸ்ஹப்பரும் சரி கிரிக்கெட்டும் சரி, அவங்க ஒரு ஜாயஸ் மூடை, அது எந்த சீசனாக இருந்தாலும் சரி நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படின்றத வெளிப்படுத்துறது தான் இங்கே எழுதியிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். The poetry of earth is never dead. When all the birds are faint with the hot sun,
and hide in cooling trees. A voice will run from hedge to hedge about the new mown mead. That is the grasshopper's. He takes the lead in summer luxury. He has never done with his delights, for when tired out with fun, he rests at ease beneath some pleasant weed. The poetry of earth is ceasing never. On a lone winter evening, when the frost has wrought a silence, from the stove there shrills a cricket's song, in warmth increasing ever, and seems to one in drowsiness half lost, the grasshoppers among some grassy hills. இதோட அது முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.